Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளிலும் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போமாக. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னென்று நாம் பார்ப்போமானால், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் படிக்கிறோம். தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் முத்திரை மோதிரமாக வைத்து நடத்தும்படியாக இந்த மாதத்திலே கர்த்தர் வாஞ்சிக்கிறார். பிரியமானவர்களே, முத்திரை மோதிரமாக ஒரு காலத்தில் தேவ தூதர்கள் தான் உண்டாக்கப்பட்டார்கள். தேவ தூதர்கள் அப்படிப்பட்டதான ஒரு முத்திரை மோதிரமாக ஒரு பூரணமாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 28ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களிலே படிக்கும் போது, மனுபுத்திரனின் திரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். இங்கே காணப்பட்டதான தூதர்களை குறித்து நாம் படுக்கிறோம். அவர்களை ஆண்டவர் விசித்திரமான ஒரு முத்திரை மோதிரமாக தேவன் உண்டாக்கி பூரண அழகுள்ளவர்களாக, ஞானத்தால் நிறைந்தவர்களாக தோட்டத்தில், ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைத்து ஆண்டவர் நடத்தினார். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதான கேருவாக அவர்கள் காணப்பட்டார்கள். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் அவர்களை கர்த்தர் வைத்திருந்தார். அக்கினிமயமான கற்கள் நடுவே உலாவி கொண்டிருந்தார்கள். ஆனால் தங்களுக்குள் வந்ததான அந்த பெருமை நிமித்தமாக, அந்த மேட்டிமையான சிந்தை நிமித்தமாக அவர்கள் விழுந்தார்கள். அவர்கள் தான் விழுந்து போன தூதர்கள், இல்லாவிட்டால் லூசிஃபர் என்று நாம் கூட சொல்லுகிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கும் போது, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுவதற்கு ஏற்ற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஸோ பெருமை நிமித்தமாக அவர்கள் மேட்டிமையாக எண்ணினது நிமித்தமாக பாவம் செய்தபடினால் தேவன் அவர்களை தள்ளி போட்டார். 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினாலே உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையில் தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய், ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் என்று சொல்லி படிக்கிறோம். பாருங்க, அங்கே தூதர்கள், ஒரு கூட்ட தூதர்கள் தங்களுடைய பெருமையினால், மேட்டிமையினால் தேவன் அவர்களை பூர்ணமாக சிருஷ்டித்தபடினால், அவர்கள் ஒரு முத்திரை மோதிரமாக உண்டாக்கப்பட்டபடினால், அவர்கள் அந்த மேட்டிமையான இருதயத்தினால், பெருமையினாலே அவர்கள் கிரியை செய்து விழ தள்ளப்பட்டார்கள். தேவன் அவர்களை தள்ளி போட்டார். அக்கினிமயமான அந்த மத்தியில உலாவி கொண்டிருந்தவர்கள் கீழே சாம்பலாக விழ தள்ளப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான விழுந்து போன அந்த தூதர்கள்னாலே அந்த இடம் காலியாக இருக்கிறது. அந்த முத்திரை மோதிரமாக ஒருவரும் மாற்றப்படவில்லை. அந்த முத்திரை மோதிரமாக ஒருவரும் கிரியை செய்ய முடியவில்லை. ஆண்டவருக்கு ஒரு முத்திரை மோதிரமாக ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் விழுந்து போனது. ஆனால் அந்த இடம் வெறுமையாக இருந்தது. இது நிமித்தமாக தேவன் மனிதர்களை உண்டாக்கி இந்த மனிதர்களை ஆசீர்வதிக்கும் போது, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஸோ அந்த இடத்துல மனிதர்களை தேவனுக்கு பிரியமாக, அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்களை முத்திரை மோதிரமாக கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நம்மை அந்த ஒரு இடத்துல வைத்து கர்த்தர் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். முத்திரை மோதிரமாக தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நாம் காணப்படும். இந்த முத்திரை மோதிரம் என்று சொல்லும்போது அது ஒரு வல்லமை, ஒரு அதிகாரத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ராஜாக்கள் பொதுவாக இந்த முத்திரை மோதிரத்தினாலே தங்களுடைய பிரமாணங்களை கையெழுத்தும் இட்டுட்டு அந்த மோதிரத்தினாலே அது பதியும் போது, அந்த மோதிரம் வைக்கப்படும் போது அதனுடைய அந்த மோதிரத்தின் வல்லமையினாலே அவர் போட்ட பிரமாணம் மாற்றப்படாது. அவங்க என்ன கட்டளை போட்டாங்களோ அது மாற்றப்படாது. ஸோ அந்த மோதிரத்திற்கு, அந்த முத்திரைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு, ஒரு வல்லமை இருக்கு. ஆகவே தான் ராஜாவாக அகாசுரஸ் ராஜா அதை ஆமான் கையில் கொடுத்தார். அந்த ஆமான்
பெருமை பாராட்டி அவன் விழுந்தபோது அது முருதக கைக்கு வரப்பட்டது. ஸோ அவர்கள் என்ன பிரமாணம் போடுறாங்களோ அதை போட்டுட்டு அந்த முத்திரையை பதிக்கும் போது அது ராஜாவினுடைய முத்திரை. அதை போட்டால் அதுக்கு அவ்வளோ பவர், ஒருவரும் அதை மீறி கிரியை செய்ய முடியாது. ஸோ தேவனும் கூட நம்மை அப்படிப்பட்டதான அதிகாரம் உள்ளவர்களாக, வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் நமக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை, அந்த முத்திரை மோதிரமாக அந்த வல்லமை உள்ளவர்களாக நாம் கிரியை செய்ய வேணும். ஸோ நன்மையான காரியங்கள்ல வல்லமையை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேணும். ஆமானை போல மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கான ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை கொடுக்கிறார். ஆகவே நாம் அந்த வல்லமை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சத்துரு வல்லமைகளை கீழ்ப்படுத்த வேணும். எழுத்தும்படியான வல்லமை அல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சர்ப்பங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை கொட்டுகிறதான அந்த தேள்கள், அந்த சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் உடையவர்களாக இந்த முத்திரை மோதிரமாக நாம் ஜீவிக்க வேணும். இரண்டாவதாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தும், சகல வியாதிகளை, சகல நோய்களை நீக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், சகல அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கும் சகல வியாதிகள் நோய்களை நீக்குவதற்கான ஒரு அதிகாரம். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம இடத்துல இருக்கிற அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளவே. அசுத்த வல்லமைகள், நமக்கு விரோதமாய் போற அசுத்த ஆவிகள், எப்பேற்பட்ட வல்லமைகளாய் குடும்பத்துக்கு விரோதமாக, தனிப்பட்ட ஜீவியத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரீசிக்கிற வல்லமைகளை நாம் நமக்கு தேவன் தந்திருக்கிற அந்த அதிகாரத்தின் மூலமாக துரத்த வேண்டும். வியாதிகளை துரத்த வேண்டும், நோய்களை துரத்த வேண்டும். நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாபத்தின் வல்லமைகள், போராட்டத்தின் வல்லமை, கடந்த நாட்களில் கிரியை செய்த எல்லா வல்லமைகளை துரத்தடிக்க வேண்டும். அதற்கான அதிகாரம் நம்முடைய கிட்ட இருக்கிறது. மூன்றாவதாக யோவான் 1:12 வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படியான ஒரு அதிகாரம். ஸோ நம்ம தான் அவருடைய பிள்ளைகள், வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை. ஆகவே நம்ம பிசாசானவன், சத்துருவானவன் நம்முடைய ஜீவியத்தை வைத்துக்கொண்டு, நம்ம நடந்து கொள்ற விதங்களை வைத்துக்கொண்டு நீ எல்லாம் அவருடைய பிள்ளையா இருக்க முடியாது என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் பிள்ளைகளா இருக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளவே. அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் நம்ம கொடுத்த இந்த அதிகாரங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களா இருக்கவே. ஸோ பிள்ளைகளா இருக்கும்படி கொடுத்த அதிகாரத்தின் மூலமாக அவரிடத்துல நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகள், இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகள் தேலை முட்டையை கேட்டால் பாம்பை கொடுப்பேனோ அப்படி சொல்ற. ஒரு சாதாரண உங்களுடைய தகப்பனே நல்ல ஈவுகளை கொடுக்குமோ பரமபிதா என்ன கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்படுற. ஆகவே பிள்ளைகள் என்று சொல்லும் போது தேவனிடத்துல கேட்கிற ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே கர்த்தரிடத்துல எதை கேட்கிறோமோ அதை தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அதுக்கான ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியுடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவன் நம்ம கொடுத்த இந்த அதிகாரத்தை, இந்த வல்லமையை நம்முடைய ஜீவியத்தில் பயன்படுத்தி இந்த மாதத்துல எல்லாம் நம்ம ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய அதிகாரத்தின் மூலமா, வல்லமை மூலமா பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, அருமையான சமூகத்துக்காக துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய மாதத்திலும், இந்த ஜூலை மாதத்திலும் கர்த்தாவே, நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஒவ்வொருவரும் கர்த்தர் ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உடைய வாக்குத்தத்தத்தின்படி முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, தூதர்கள் இழந்ததான அந்த ஸ்தானத்தை, அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை இந்த நாட்களில் எங்களுக்கு தேவன் தந்து நடத்தும்படியாக சித்தம் கொண்டபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை சொந்தமாக்கித்தார் ஆண்டவரே. சர்பத்தின் வல்லமைகள், தேலின் வல்லமைகள், சத்ருவின் வல்லமைகள் மேல் அதிகாரம் கொடுத்திருக்க. அந்த அதிகாரத்தின் மூலமாக அந்த வல்லமைகளை கீழ்ப்படுத்த உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அசுத்த ஆவிகள், வியாதியின் வல்லமைகள், சாபங்கள், போராட்டங்கள், குடும்பத்துக்கு விரோதமாய் கிரீசிக்கிற எல்லா வல்லமைகளை துரத்துகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு
எப்பொழுதும் தங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளை துரத்தி அடிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகளாக இருக்க முடியாது அதிகாரம் கொடுத்திருக்கிற ஆண்டவர் கர்த்தாவின் நல்ல ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த மாதத்துல உடைய சமூகத்துல ஜெபத்துல யாரெல்லாம் எதை எதை கேட்கிறார்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேவனிடத்தில் பெற்ற அந்த அதிகாரத்தை நாங்கள் நல்ல காரியம் பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக எல்லா வல்லமைகளை கீழ்ப்படுத்தி ஜெயம் எடுத்து ஜெயாலிகளாக இந்த சமூகத்திலே காணப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலும் ஒவ்வொரு ஆசீர்வதி, குடும்பங்கள் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நன்மைகளால் திருப்தியாக முடியாது ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.